வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குரிய ராசிநாதன் வருடக்கோளான குரு உங்கள் ராசியிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியனானவர் 9ஆம் இடமான சிம்மராசியிலிருந்து 10ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர் செல்கிறார். புதன் ஆட்சியிலே அமரக்கூடிய சூழ்நிலையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்களா, பண வரவை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, முயற்சிகளிலே எவ்வளவு தூரம் முன்னேற்றங்களை கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொண்டீர்களானால், ராகு அமர்ந்திருப்பது 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார் உங்க ராசிநாதன். அதனாலே முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. லாபஸ்தானமான துலாஸ்தானத்தையும் பார்க்கிறார். அங்க செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவானும் கேதுவும் இந்த ராகுவை பார்க்கிறார்கள். இப்படி அனைத்து விதமான பார்வை பலங்களை பார்க்கும்போது முயற்சி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து பண்ணுங்க. என்ன பண்ணணுன்ற பிளானர் சொல்லுவோம், அந்த மாதிரி பிளானரை கரெக்டாக டிஃபைன் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏதோ வந்தது ஏதோ பண்ணினேன்னு சொன்னீங்கன்னா அங்கே சிக்கல் உண்டு. எது வரும், இதை பண்ணணும், இதை பண்ணினா அப்படின்னு அந்த ஃபுல்லாக அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எடுத்து வைக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் நிச்சயம் உண்டு. நீங்கள் முன்னாடியே சொல்லிடலாம், இதெல்லாம் நான் அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ண போகிறேன். ஏன்னா சூரியனும் புதனும் அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்க்க போகிறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்குரியவர். அதனால் என்னென்ன பண்ணணும் நீங்கள் ஆஸ் எ லீடராக நீங்கள் உட்கார்ந்து டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமாக உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்களும் உங்களை அனுசரித்து சென்று வருவார்கள். இதை செஞ்சு கொடுக்குறேன்னு வருவாங்க. இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பிணக்கம் வேண்டாம். வார்த்தைகளிலே கொஞ்சம் கடின வார்த்தைகளை உபயோகப்படுத்த நிறுத்திடுங்க. நல்லதை சொல், நல்லதை செய்யணும். அது மாதிரி நல்லதை செய்து கொண்டு வாருங்கள், நல்லதை சொல்லி வாருங்கள். அதனால் என்ன ஆகும்னா நல்லது நடக்கும். சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பண வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறாரு. ஆனாலும் தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போயிட்டு பணம் கிடைக்குதுன்னு போனீங்கன்னா அந்த காரியத்தை தடுப்பதற்காக கேது அமர்ந்திருக்கிறார். தொழிலிலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது நமக்கு தனலாபம் வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற ஒரு நல்ல மாதம் இது. பண வரவு நல்லதாக இருக்க போது, கவலையே பட வேண்டாம். புதிய விஷயத்துக்கு முயற்சி செய்து பிரயாணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சம்பள உயர்வுடன் கூடிய பதவி மாற்றங்கள் இந்த மாதத்திலே எதிர்பார்க்கலாம். தன லாபம் உண்டு. கொஞ்சம் புத்தியை எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுங்கள். அது மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ஐடியாஸ் உங்களுக்கு பணத்தை பெற்று தரும். இது நல்ல தீர்மானம் மனசில் வச்சுக்கோங்க. பேசும்போது அழகாக எடிட் பண்ணி பேச பழகிக்கிடுங்க. பேசின பிறகு ரெக்டிஃபை பண்ணுறது வேண்டாம். சொல்லுவதற்கு முன்னவே கரெக்டாக அதை எடிட் பண்ணி பேசுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லாபத்தை நோக்கிய வார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். அனாவசிய பேச்சுகள் வேண்டாம். இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரவு நிச்சயம். தர்மம் செய்வது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் காசை தசமபாகம்னு சொல்லுவோம், 10% அப்படின்னு சொல்கிறத நீங்கள் செலவு பண்ணுறதா இந்த மாதத்தில் வைத்து கொண்டீர்களானால், நான் புரட்டாசி மாதமே தானம் செய்வது ரொம்ப நல்லது. அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கான லாபமும் வரவும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த மாதத்திலே ராமரின் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்லதொரு பலனை கொண்டு வந்து தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.